மறுபடியும் வந்து கேரளால வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த பேய் படம்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராபிக்ஸ் போட்டு இல்ல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு சொல்லி சிரிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பே கிடையாது. அப்படியே அப்படியே அந்த படத்துக்குள்ளே அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அங்கன்னு ஒண்ணு போடுவாங்கல்ல, அப்படியே போட்டோம்னா நம்ம அப்படியே செதறிடுவோம். டைஸ் ஐரே தி டே ஆஃப் ராத். இந்த படம் வந்து வேற லெவல் ஹாரர். உண்மையை சொல்ல போனா தனியாலாம் போயிடாதீங்க, ஃப்ரெண்டோட சேர்ந்து போங்க. பிரணவ் மோகன்லால் தான் வந்து இந்த படத்தோட லீடு. நம்ம பிரம்மயுகம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரம்மயுகம் எடுத்த டைரக்டர் தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. எடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ராகுல் சதாசிவன். இந்த மூவியோட ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பேய்னா வந்து அந்த பேய்க்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு இப்போ காஞ்சனா அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம தமிழ்ல பாக்குறது. சோ அதுக்குன்னு பேய்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மூவில அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ரொம்ப ரியலா, அதாவது இப்ப நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம பாப்போம்ல, ஒரு பேய் பார்த்தோம் இந்த மாதிரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி அந்த கான்செப்ட் அப்படியே இந்த மூவில அப்ளை பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, நம்மளே நம்பிடுவோம். நம்ம இப்ப பக்கத்துல இப்ப நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பக்கத்து சீட் காலியா இருக்குன்னா நம்ம பக்கத்துல அது பேய் உட்கார்ந்து இருக்க மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து சீட் ஆஃப் தி எட்ஜ்ல உட்கார்ந்து வச்சு என்னை இந்த படம் பார்க்க வச்சுது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு ஒரு இமோஷனல கொண்டு போறாங்க. பயம், அந்த பயம் அப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க. கடைசி எண்ட் பண்ணும்போது கூட அந்த பயத்துல தான் நமக்கு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ 100% இந்த படம் வந்து ரெக்கமெண்டட். ஸோ நீங்க வந்து தனியா போகாதீங்க, ப்ளீஸ் கோ வித் ஃப்ரெண்ட். ஷோ போயிட்டு வரவங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான் எனக்கு சொல்லணும் இந்த படத்தை பத்தி. 100% ரெக்கமெண்டட்.